நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரி, சொல்லு. வீட்ல இருந்து அவளை கடத்துறது அது சரிப்பட்டு வராது. மத்தவங்க அதை தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்ல இருந்தும் அவளை கடத்த முடியாது. அங்கேயும் ஆளுங்க இருப்பாங்க. அவ கார்ல போகும்போது தான் நாம அவளை தூக்கணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தினைக்கும் காலையில 9:30 மணிக்கு தான் அவ வீட்டுல இருந்து கிளம்புறா. ஒரு அரை மணி நேரத்துல ஆபீஸ் போயிடுவா. அங்க இருந்து திரும்பலாம் உடனே போக மாட்டா. சில நேரம் பேங்க்குக்கு போவா, சில நேரம் எஸ்டேட்டுக்கு போவா. அவ எஸ்டேட்டுக்கு போகும்போது தான் நம்ம பிளான் பண்ணி அவளை கடத்தி ஆகணும். ஆனா என்னைக்கு போவா, எப்ப போவா, அது எல்லாத்தையும் முன்னவே சொல்ல முடியாது. அதனால எஸ்டேட் வேண்டாம். சொல்ல போனா காலையில 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இருக்க அந்த கேப்பு தான் நம்ம பிளானை செயல்படுத்த சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான், காலையில 9:30 மணில இருந்து 10க்குள்ள அந்த டைம்ல தான் நாம அவளை தூக்குறோம். இடம் எனக்கு இந்த ஊரோட இடத்த பத்தி அவ்வளவா தெரியாது. போற வழியில ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழி ஒண்ணு இருக்கு. அதான் நமக்கு ஏத்த இடம். நாம 2 பேரும் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரலாமா? சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே கிளம்பலாம். வா, எங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா போதும். எந்த தப்பும் நடக்க கூடாது பைரவா, அது உன்னோட பொறுப்பு. அந்த விஷயத்துல என்ன தாராளமா நம்பலாம். ஒரு ஈக்காக தெரியாம கூட இங்க அவளை தூக்கிட்டு வந்துடுவேன். அண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா? ஜித்து அந்த வீட்டுக்கு குடி போனது உங்களுக்கு தெரிஞ்சுதான் போனானா? எந்த வீடு? நீ என்னடா பேசிட்டு இருக்க? அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீ கொஞ்சம் தெளிவா சொல்றியா? என்னதான் விஷயம்? ஜித்துவும் தாராவும் சேர்ந்து அந்த பழைய வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. எந்த பழைய வீடு? அம்மாவோட பேர்ல இருக்கிற அந்த 1.5 ஏக்கரும் வீடு இருக்குல்ல, அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அந்த வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. நீ உண்மையாவ சொல்ற? ஆமாண்ண, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவரு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அந்தால என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது சரி, ஆனா அவ அதை பத்தி நம்மகிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் எங்க தானே இருந்தான்? அண்ணா, உங்களுக்கு விஷயம் இன்னும் புரியவே இல்லை. எல்லாமே அந்த ஆளோட வேலை தான். அவன் மாமனார் வாசுவோட வேலை தான். மருமகனையும் மகளையும் கூட்டு வந்து அங்க குடி வச்சாருன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் ஆட்டைய போடலன்னு அந்த புறம்போக்கு நினைச்சிருப்பான் போல. அது எப்படா நடக்கும்? அம்மா பேர்ல அந்த நிலம் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தானே சொந்தமாகும். அவன் மட்டுமே அதை எடுத்துக்க முடியுமா என்ன? என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க குடி போனது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் பக்கத்திலே நாம இங்க இருக்கிறப்போ. மகேனா மதியானம் தானே இங்க இருந்து போனா அவன். என்ன, நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? டேய், இந்த ராத்திரி நேரத்துல நம்ம இதுக்காக சண்டை போட்டா என்ன ஆகுறது? என்ன பண்ணணுங்கிறத நான் யோசனை பண்றேன்.
ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால தான் ஜித்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது தான் பிரச்சனையே. டேய், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுடா. அவன் அந்த வீட்டில் குடியிருக்கிற விஷயம் நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். நாம உடனே போய் அவனுக்கு கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா அதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க இந்த பிரச்சனையை பெருசா எடுக்காததால நானும் அமைதியாயிட்டேன். நீங்க 2 பேரும் இப்படி விளையாட்டுத்தனமாவே இருங்க. அவரு புத்திசாலி, அவரோட காரியத்தை மட்டும் சாதிச்சுப்பாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான். அவன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நேத்து மதியானம் இங்க இருந்து போனவன் வீட்டுக்கு குடி போற விஷயத்தை பத்தி உடனே அவங்க முடிவு எடுத்திருக்க மாட்டாங்கல்ல. இங்க இருக்க நம்ம யாருக்கிட்டயும் அவன் சொல்லாம அவன் எதுக்காக அந்த வீட்டுக்கு குடி போனான்? அவன் இங்க இருக்க யாரையுமே மதிக்கல, அவ்வளவுதான். இதெல்லாம் அவரோட விளையாட்டு இல்ல, அவரோட பொண்டாட்டியும் அவளோட அப்பாவோட விளையாட்டும். கஜேந்திரன் உங்க கையில ஒரு பொம்மை மாதிரி தானே இருக்கான். தாரா என்ன சொன்னாலும் கஜேந்திரன் அந்த வார்த்தையை மீறவே மாட்டான். அதுவும் சரிதான். தாரா அவனை அவளோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இத்தனை நாளா நாம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவன் தனியா போனது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வாசுன தான் இருக்காரு. அந்த ஆள் தான் அவங்கள அங்க போய் விட்டுருக்காரு. கடையில இருந்து 1 மாசத்துக்கான அரிசியும் மல்லிகை சாமானும் வாங்கி கொடுத்துருக்காரு. சிவராஜன் கேஸ்ல அம்மா எடுத்த முடிவை வாசு அண்ணனை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. அன்னைக்கு அம்மா கிட்ட உருவான அந்த விரோதத்தை நம்ம கிட்ட தீக்க பாக்குறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அன்னைக்கு நாம வாசு அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணோம். அதுக்காக நம்ம அம்மா கிட்ட சண்டையும் போட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாசு அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஆள் ஒரு கேடு கெட்டவன். புது பணக்காரன்றதுக்கான எல்லா திமிரும் அவன் கிட்ட இருக்கு. அந்த குடும்பத்துல யார்தான் நல்லவங்க? அவரோட பையனும் உருப்படாதவன் தானே. நல்ல வேலை, அசோகன் பண்ணது சரிதான். அவர் பொண்ணு மட்டும் என்ன நல்லவளா? அவ ஒரு பிடிவாதக்காரி. அவரை பத்தி சொன்னதெல்லாம் போதும். மகியண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம காலையில போய் சித்து கிட்ட கேட்கலாமா? போய் கேட்கலாம். நாம கேட்காம விடுறது கண்டிப்பா சரியா இருக்காது. கஜா, கஜா, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? மத்தியானம் ஆக போகுது, இன்னும் நீங்க எந்திரிக்காம இருக்கீங்க. ஆஹா, என்ன டீயோட வந்திருக்க? கொண்டு வா. சக்கரை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டப்பால இருந்து ஃபுல் சக்கரையும் போட்டியா என்ன? வாயில வைக்கவே முடியல. சக்கரை இல்லைன்னா துப்புவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற ஆளை இப்பதான் நான் பாத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டீ குடிங்க, இல்லைன்னா இங்க வச்சிருங்க. ஆமா, உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? இதை எப்படியாவது நான் குடிச்சு தீக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. இப்ப காலையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத கேட்டேன். இப்படியே இருந்தா போதுமா? அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல. சாப்பிடணும். இன்னைக்கு என்ன மெனு? அது உங்களுக்கு தெரியணும்னா சீக்கிரமா ஹோட்டலுக்கு போய் பாருங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. அப்படின்னா வீட்ல எதுவுமே பண்ணல நீ? நான் பண்ணது உங்க கையில இருக்கிற இந்த டீ மட்டும்தான். கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு போயிட்டு வாங்க. ஹோட்டல்ல இருக்கிற ஃபுட்டு காலியாகிறதுக்கு முன்னாடி போலனா நல்ல சாப்பாடே கிடைக்காது. எல்லா மளிகை சாமானும் கிச்சன்ல ஸ்டாக் இருக்குல்ல, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது செய்ய வேண்டியதுதானே? என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. அத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா கிச்சன் வேலை ஏன் சம்மந்தப்பட்ட வேலை இல்ல. அப்படின்னா உனக்கு என்ன வேலை தான் செய்ய தெரியும்? எனக்கு கார்டனிங் பிடிக்கும். நல்ல அழகான பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லையா? வச்சுக்கிட்டு அப்புறம் எம்ப்ராய்டரி பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பூக்கள் எல்லாத்தையும் ஸ்டிச்சிங் பண்ணலாம் இல்லையா? அப்புறம்
அப்புறம் பெயிண்டிங் அதுவும் பிடிக்கும். ஆனா இது வரைக்கும் நீ பெயிண்ட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பார்க்காம விட்டது என்னோட தப்பா? சரி, நீ பண்ணதுல ஏதாவது ஒண்ணு காட்டு, நான் பார்க்கறேன். பெயிண்டிங் எனக்கு பிடிக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். பண்ணுவேன்னு நான் சொல்லலையே. ஐயோ, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையிலே யார் வந்திருக்கிறது? சீக்கிரமா போங்க. காலையிலேயே நீங்க ஒரு யுத்தத்துக்கு தயாராகுங்க. தாரா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நாம இங்க தங்கி இருக்கிற விஷயம் என் அப்பாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்பா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு வர வாய்ப்பு கிடையாது. அப்பனா இந்த தகவலை கேள்விப்பட்டு உங்க அண்ணனுங்க தான் வந்திருக்காங்க. சந்தேகப்பட வேண்டாம், இது அவங்களே தான். நாம இங்க குடி வந்துட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட வந்திருக்காங்க போல. சீக்கிரம் வாங்க. வெறும் வயிறா இருக்கும்போது கோவம் கொஞ்சம் அதிகமா வரும். வாங்க. அட வாங்க மாமா, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் எதிர்பார்க்கல. உள்ள வாங்க, அவர் உள்ளதான் இருக்காரு. இப்பதான் எந்திரிச்சாரு. வாடா. அட, நீங்களா? வாங்கண்ணா, உட்காருங்க. நீ எப்படி இங்க? நான் எப்படி இங்கயா? நேத்துலேருந்தே இங்கே தான் இருக்கேன். ஆமா, அம்மாவோட பேர்ல இருக்கிற இந்த வீட்டுல யாரும் ஆக்கிரமிச்சு உள்ள வந்ததாவும் ராத்திரி தங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க தான் நாங்க 2 பேரும் வந்தோம். நீ அப்படி ஏதாவது கேள்விப்பட்டியா? இல்ல. அப்படின்னா நீ யாரையும் பார்க்கல, அப்படித்தானே? ஒருவேளை நாங்க இங்க வந்ததை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா சொல்லிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம இங்க யார் வருவாங்க? ஆமா, நீ சொன்னது சரியான விஷயம்தான். உங்களை தவிர வேற யார் இங்க வருவாங்க? கஜா, நீ எப்படிரா இங்க? அது வந்துன்னு இந்த வீட்டை ரொம்ப நாளா மூடி வச்சிருக்கோம் இல்லையா? இத கவனிக்க ஆள் இல்லாமலும் பெயிண்ட் பண்ண ஆள் இல்லாமலும் வீடு குப்பையா கிடக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஆள் இல்லைன்னா எந்த ஒரு வீடும் வீணா தானே போகும். அதனாலதான் நீ இந்த வீட்டுக்கு குடி வரலாம்னு நினைச்சியா என்ன? ராஜுனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், மத்தவங்க எல்லாரையும் நீ தயவு செஞ்சு முட்டாளா நினைக்காத. எங்க 2 பேருக்கு இதை பத்தி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இந்த வீட்டுல ஒரு ராத்திரி தங்கினது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன? நீங்க ஒரு ராத்திரி தங்கறதுக்கு வரலன்ற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு தேவையான கேஸும் 1 மாசத்துக்கு தேவையான அரிசியும் மல்லிகை சாமானியம் வாங்கிக்கிட்டு நீங்க ஒரு நாளைக்கு தங்க வந்திருக்கதா சொல்ற? அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு இங்க தங்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? சொல்லாம கொள்ளாம இந்த இடத்துல வந்து தங்கலான்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க சந்தோஷத்துக்காக ஊட்டி கொடைக்கானல்னு 2 நாள் டூர் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த ஆளை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இங்க பாருங்க, ராஜு அண்ணனுக்கு மேலங்குளத்துல வீடு இருக்கு. அப்புறம் நீங்க புதுசா வீடு கட்டுறீங்க. ஆனா எனக்கு மட்டும் சொந்தமா வீடு இல்ல. நான் எத்தனை நாளைக்கு தானே மேலங்குளத்துக்கும் தாரா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. தாராவோட அப்பா அவளுக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட வேலை பாதி தான் முடிஞ்சிருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நாங்க அங்க போயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கதான் இங்க வந்திருக்கோம். ஏண்டா அப்படி வரதா இருந்தா எங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு நீ வந்திருக்கலாம்ல? நேத்து மதியானம் வரைக்கும் நீ எங்க 2 பேர் கூட தானடா இருந்த. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா? அது வந்து இவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு எண்ணமே வந்துச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா வரதுக்கு நீ என்ன தியானத்துல இருந்தியா என்ன? இங்க பாருங்க, இவ வீட்டுக்கு போனவனே மாமனார் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க தங்கி இருக்கிறது சரி வராதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தேன். நீ சண்டை போட்டு சொன்ன அதே மாமனார் தானே உங்களை இங்க கொண்டு வந்து விட்டது. அது மட்டும் இல்லாம அரிசியும் மளிகை சாமானும் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. சூப்பர், ரொம்ப டேலண்ட். ஆஹா,
இது நல்லா இருக்கே. எங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல அப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டினது தப்புன்னு சொல்ல வரீங்களா? சின்னதா ஒரு சண்டை போட்டதுக்காக என் அப்பா அப்பா இல்லாம போயிடுவாரா? அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் எங்களுக்குள்ள கிடையாது. இந்த எண்ணெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பொண்டாட்டி பேச்சை கேட்கிற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால இந்த எண்ணத்தை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லாத. அண்ணா, நீங்க ஏன்னா அவ கூட சண்டைக்கு போறீங்க? சொல்ல வேண்டியதை நேரடியா என்கிட்ட சொல்லுங்க. அவ சொன்னதுக்கான பதில நான் அவகிட்ட தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி சரி, அதை விடுங்க. கஜேந்திரா, நீ வாசு அண்ணன்கிட்ட சண்டை போட்டு வந்ததா சொன்னல, நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கலாம்ல, அத நீ செய்யல. சரி விடு. நீ இந்த வீட்டோட சாவியாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்கு பதிலா திருடங்க மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பூட்டை உடைச்சு உள்ள வந்து தங்கிட்டு இருக்கீங்க. டேய், இதுதான் திருட்டுத்தனம்னு சொல்லுவாங்க. அண்ணா, இந்த வீடியோ இடமும் நம்மளோட அம்மா பேர்ல தான் இருக்கு. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தங்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்கண்ணா. டேய், நீ சொல்ற மாதிரி உனக்கு மட்டும் எந்த உரிமையும் கிடையாது. இது எல்லாருக்கும் சரிசமமா உரிமை இருக்க வீடு. இந்த வீட்டை நீ ஒரு ஆள் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைச்சினா அது கண்டிப்பா நடக்காது. அப்படிதான்டா நடக்குது. யார் அபகரிச்சது? நான் என்ன இந்த வீட்டை தூக்கிட்டு போயிட்டேனா என்ன? இல்ல இடிச்சு உடைக்க போறேனா? எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னேன்ல. நீங்க வேணாலும் இந்த வீட்டுல வந்து தங்கலாம், ஏகப்பட்ட ரூம் இருக்குல்ல. ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்லை. அதை மறக்காதீங்க. உனக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு தயவு செஞ்சு நினைக்காத. டேய், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டே, அவங்க உன்னை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கஜா, நாம 3 பேரும் ஒரே டீமா தான் போயிட்டு இருந்தோம். இங்க வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா டீமுக்குள்ளே இருந்துட்டு ஃப்ராடு தனத்தையும் பித்தலாடு தனத்தையும் பண்றது நல்லா இல்ல. நீ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா முதல் ஆளா நாங்க தானே வந்து நிப்போம். முன்ன வச்சு இந்த விளையாட்டு விளையாடுற ஒருத்தனும் உனக்கு உதவின்னு வரும்போது கண்டிப்பா வரவே மாட்டாங்க. பல விஷயத்தை நீ அப்பதான்டா புரிஞ்சுப்ப. வாராஜு, நான் போயிட்டு வரேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி படுத்துட்டே இருக்காதன்னு? எழுந்திரி, எழுந்திரி. என்ன உடம்பு சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா? அட ஒன்னும் இல்லக்கா. போய் சொல்ற, உன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. உன்னை பார்த்தாலே தெரியுதே, ரொம்ப டயர்டா இருக்க. காய்ச்சல் எதுவும் இல்ல, ஆனா உன் முகம் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு? எனக்கு ஒன்னும் இல்லக்கா. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. ஒரு வேலை பண்ணலாம், சீக்கிரம் ரெடியாகு. நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம். வேண்டாங்க்கா, எனக்கு தான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். நீ முதல்ல கிளம்பு. நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு முகமே காட்டி கொடுக்குது. ஆனா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா நாம நாளைக்கு போலாம்க்கா. நீ எதுவும் பேச வேண்டாம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா. போற வழியில நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு தான் ஆபீஸ்க்கே போவேன், புரிஞ்சுதா? சீக்கிரம். அட, என்ன இது அதிசயம்? 2 பேரும் ஒண்ணா வரீங்க? இவளை டாக்டர் கிட்ட காட்டணும்.
கொஞ்ச நாளா இவ ரொம்ப டயர்டா இருக்கா. ம். ஓ போற வழியில என்ன பேங்க்ல விடுங்க. ஆ சரிம்மா. இவள ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நீங்க திரும்ப வந்துருங்க மாமா. அதுக்குள்ள நான் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். சரிம்மா. நாங்க வரதுக்குள்ள நீ டாக்டரை பார்க்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சிரு. ம் சரிக்கா. போலாம். ம் போலாம். அவ வீட்டை விட்டு கிளம்பிட்டாளாமா. நான் சொன்ன இடத்துல உன் ஆளுங்க இருக்காங்கல்ல? நான் சொன்ன மாதிரி சரியா செஞ்சிருவானுங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஜெகா, கையெழுத்து போட வேண்டிய பேப்பர் எல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கா? அவ வந்ததும் முதல் வேலை அதுதான். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை பழி வாங்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.